வெல்கம் பேக் டு அசின் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெயிட் லாஸ் டயட் சார்ட் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு நாளுக்கு நான் என்ன சாப்பிட்றேன்றது தான். ஸோ இதில் நான் காட்ட போகிறது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான வேலை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரொம்ப மோசமான வேலை லைக் நம்ம இந்த வாட்டர் டயட்டு, லிக்விட் டயட்டு, இந்த மாதிரி எக் டயட்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் டயட் இருந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்றது தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு நான் என்னென்னலாம் சாப்பிட்றேன், என்ன பண்ணுறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு எக் தோசை அண்ட் சட்னி, வெங்காய சட்னி நான் வந்து எடுத்துக்கிறேன். பிரஞ்சுக்கு வந்து நான் மாம்பழம் சாப்பிட்றேன். இந்த ஜூஸ்லாம் குடிப்பேன், பட் அன்றைக்கி நான் குடிக்கல, எனக்கு கோல்டு ஆல்ரெடி. அப்புறமா லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோறு, ஒயிட் ரைஸு, அப்புறமா பீட்ரூட் பொரியல் கம்மி எண்ணெயில் அண்ட் கொஞ்சம் சிக்கன் பீஸு. அண்ட் இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு சன்னா மசாலா செய்கிறது சப்பாத்திக்கு. ஸோ இது வந்து ஒரு வெயிட் லாஸ் சன்னா மசாலா. எவ்வளோ சன்னா எடுத்துக்கிறோமோ எல்லாம் நல்லது தான், ப்ரோட்டீன் தான். ஸோ கொஞ்சம் தனியாக அவிச்சிட்டு நான் அந்த ஸ்டாக்கோடு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். அண்ட் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் சன்னா வந்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஒரு பவுலில். இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா. ஸோ என்னென்னா தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், 1.5 தக்காளி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பச்சை மிளகா மட்டும் போடல, வெறும் ஃபர்ஸ்ட் அதை அரைச்சி வச்சிடலாம். ஸோ இதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் தேவை. ஸோ அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்புலாம் நம்ம போடுவோம். ஸோ ஏன் இதை முன்னாடியே சொல்கிறேன்னா, இஞ்சி பூண்டு போட்டதை நான் காட்டல, அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பட்டை, சின்ன பட்டையை 2 உடச்சிட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் கடுகு போட்டுக்கிறேன், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு சோம்புன்னு நினைக்கிறேன், சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, கொஞ்சம் தான் விடுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, இதை விட கம்மி பண்ணிக்கலாம், பட் அது என்ன சொல்கிறது, நானும் கொஞ்சம் இதுவாக தான் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் அரைச்ச வெங்காயம், தக்காளி இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குறேன். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குறேன். ஸோ உப்பு போட்டு வதக்கும் போது நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடணும். அண்ட் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அதெல்லாம் நான் ஆட் பண்ணிப்பேன். கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் முன்னாடியே போட்டுருவேன். ஸோ இதெல்லாம் நல்லா வாசனை வரும் அண்ட் நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் சாப்பிடுங்க எல்லாருமே. அண்ட் வெயிட் லாஸுன்னும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட், லைக் இந்த இன்டர்மிட்டன்ட் டயட்டுமே வந்து ரொம்ப அன்ஹெல்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி ஃபாஸ்டிங் இருக்க மாதிரினா சத்தியமாக செட் ஆகாது, அதனால் சொல்கிறேன் நான். ஸோ எனக்கு அண்ட் ஆல்சோ இது ஏன் ஹெல்த்துக்கு செட் ஆகிற மாதிரி, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்குன்றதுனால, அதனால நான் லைக் டைரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதில்ல, ஸ்வீட் எடுக்கிறதில்ல, நிறைய ஆயில் எடுக்கிறதில்ல. அப்புறமா நான் மட்டன்லாம் சாப்பிட மாட்டேன், சிக்கன் தான் சாப்பிட்றது. அண்ட் ஃபிஷ், இந்த சீ ஃபுட் சாப்பிடுவேன். சீ ஃபுட்லேயுமே நிறைய எனக்கு செட் ஆகாது அந்த மாதிரி இருக்குது. சிக்கனுமே சம்டைம்ஸ் செட் ஆகாது, அது எல்லாமே இருக்குது எனக்கு. ஸோ இதில் வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு உடம்புக்கு செட் ஆகிற மாதிரி டயட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சாப்பிட்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளி எல்லாம் வதங்கினோன்னா நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலா அதெல்லாம் போட்டுட்டு இது பண்ணிவிட்டு, அரைச்சி வச்சுருந்தோம்ல இது பட்டாணியை வந்து நம்ம அரைச்சிருந்த பட்டாணியா சுண்டல், இந்த வெள்ளை சுண்டல், சிக் பீஸுன்னு சொல்லுவோம், இதை வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதை போட்டு கலரிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக்கு, இது அவிச்ச தண்ணி இருக்கும்ல, ஸோ வேக வச்ச தண்ணியா, அந்த ஸ்டாக்கை வந்து யூஸ் பண்ணி கொட்டிட்டு அதுலேயே போட்டுட்டு அண்ட் வந்துட்டு இந்த இதையும் இது பண்ணிக்கிறேன். நான் பெரிய செஃப்லாம் கிடையாது, இதை லைக் அந்த ப்ராப்பர் வேலை சொல்ல இதில் சில பேர் எனக்கே தெரியாது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் பார்த்து யூடியூப்பில் பார்த்து இது பண்ணுறது. பட் ரெசிபி இது என்னோட இது, நான் எனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தண்ணி ஊற்றிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது பண்ணேன். லைக் அது கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கட்டோன்னு விட்டுடுறேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ நான் ஒரு சப்பாத்தி, 2 முட்டை அண்ட் வந்துட்டு இந்த இது வச்சு சாப்பிட்றேன், கிரேவி வச்சுட்டு. ஸோ சன்னா மசாலா வச்சு சாப்பிட்றேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹெல்த்தியான வேலை டயட் பண்ணி உடம்பு